பிகேஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவராக அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்த நூருல் இசா அன்வார் அமைதியாக இருக்க மாட்டார் என்றும், அமைச்சரவையில் பொறுப்புகள் பெற முயற்சிப்பதை விடவும் மந்திரி பசார் பதவியை நூருல் இசா அன்வார் குறிவைப்பதாகவும் அரசியல் ஆய்வாளரும் இல்ஹாம் சென்டர் நிர்வாக அதிகாரியுமான இசோமுடீன் பக்கார் தெரிவித்துள்ளார். இது தம்முடைய கணிப்பு மட்டும்தான் என்று தெரிவித்துள்ள அவர், நூருல் இசா அன்வார் அதிரடி அரசியல் செய்பவர் என்றும், அன்வாரைப் போல பொறுமையாக நகர்பவர் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அன்வார் 25 ஆண்டுகள் அரசியல் செய்து பொறுமையாக ஆட்சியை அடைந்துள்ளார். அவரின் பொறுமை நூருல் இசாவுக்கு இல்லை. 1998இல் பிகேஆர் கட்சியை தோற்றுவித்தது முதலே நூருல் இசா அதிரடியாக அரசியல் செய்து வருகிறார். அவரின் அதிரடியான அரசியல் செயல்பாடுகளால் ஆளுமை மிக்க டத்தஸ்ரீ ரவிசி ரம்லியை தோற்கடித்துள்ளார். பிகேஆரின் வரலாற்றில் துணை தலைவராக பொறுப்பில் இருந்தவர்கள் ஆட்சியிலும் இருந்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் துணைத் தலைவர்களான ரபிசி ரம்லி பொருளாதாரத்துறை அமைச்சராகவும், அஸ்மின் அலி ஸ்லாங்கூர் மந்திரி பசாராகவும் இருந்துள்ளனர். இப்போது பிகேஆரின் துணைத் தலைவராக பொறுப்பில் இருக்கும் நூருல் இசா அன்வார் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் ஆவதற்கான காய்களை நகர்த்த தொடங்கி இருப்பதாகவும், காரணம் இப்போதைய ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருddin ஷாரி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பதால் அமீருddin ஷாரி அமைச்சராகவும், நூருல் இசா அன்வார் ஸ்லாங்கூர் மந்திரி பசாராகவும் பொறுப்பேற்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் இசோமுடீன் பக்கார் தெரிவித்துள்ளார். நண்பர்களுடன் சைக்கிள் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஆடவர் ட்ரெய்லர் லாரியில் மோதி உயிரிழந்தார். காலை 9:45 மணியளவில் கூலாயில் ஜலான் குனாங் குழாய் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், உயிரிழந்தவர் சிங்கப்பூரைச் சேர்ந்த 42 வயது ஆடவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் தான் செங் லீ தெரிவித்தார். உயிரிழந்த ஆடவர் தனது 3 நண்பர்களுடன் சைக்கிள் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது சாலையில் வழுக்கி விழுந்ததாகவும், பின்னால் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று தான் செங் லீ கூறினார். 15 உப்சி மாணவர்கள் உயிரிழந்த பேருந்து விபத்திற்கு பேருந்து ஓட்டுநர் மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று பிரதமர் துறை சட்ட நிர்வாக சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சைட் தெரிவித்துள்ளார். விபத்து என்பது தனி நபரால் மட்டுமே நிகழ்வது அல்ல, அதில் தொழில்நுட்ப பிரச்சனைகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓட்டுநரை தண்டிப்பதால் மட்டும் இம்மாதிரியான விபத்துகள் தடுக்கப்படுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒரு பாலம் இடிந்து விழுந்தால் அந்த பாலத்தை கட்டிய பொறியியலாளர் மட்டுமல்ல, அதன் குத்தகையாளரையும் கைது செய்வதை சுட்டிக்காட்டிய அவர், பேருந்து விபத்திலும் ஓட்டுநர் மீது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனத்தின் மீதும் குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தனிநபர் ஒருவருக்கு தண்டனை வழங்குவதால் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படும் என்பதை தாம் உணர்ந்தாலும், இந்த விபத்திற்கு பேருந்து நிறுவனமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று டத்தஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சைட் வலியுறுத்தினார். பூட்டியிருந்த வீட்டில் இருந்து தம்பதியரின் உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. நேற்று நண்பகல் 12:20 மணிக்கு சம்பந்தப்பட்ட வீட்டின் அக்கம் பக்கத்தினர் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக புகார் அளித்த நிலையில் வீட்டை சோதனையிட்டதில் வயதான தம்பதியரின் உடல் மீட்கப்பட்டதாக ரவூப் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். ரவூப் கம்பவுண்ட் சுங்கை ருவானில் உள்ள வீட்டில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நடமாட்டம் இல்லாதது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். வீட்டின் சமையலறையில் அவர்களின் உடல் இறந்த நிலையில் கிடந்ததாகவும், அவர்கள் இறந்து ஒரு வாரத்திற்கும் மேலாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 75 வயது ஓ தோங் செங், 73 வயது லோ காம் ngோ எனும் கணவன் மனைவி என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ரவூப் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். ஒற்றுமை கூட்டணியில் இருக்கும் பரிசானும் பக்காத்தானும் இப்போது சபா சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் கூட்டணியை அமைத்திருப்பதால் தனிப்பட்ட முறையில் பரிசானும் பக்காத்தானும் தனித்து இயங்காது என்று பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் உறுதி அளித்துள்ளார். சபா சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் ஜிஆர்எஸ், பரிசான் நேஷனல், பக்காத்தான் ஹரப்பான் என 3 பெரும் ஆளுமைகள் கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைத்திருப்பதை டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் நினைவூட்டினார்.
கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் தனிப்பட்ட முறையில் இனி எந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டாலும் அது மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கி இந்த கூட்டணி மீதான நம்பிக்கையை இழக்க செய்யும் என்பதை டத்தஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் நினைவூட்டினார். அறிக்கைக்கு பதில் அறிக்கை என அரசியல் கட்சிகள் குழாய் அடி சண்டையில் ஈடுபட்டது போதும். பிரச்சனை என்ன என்பதை பற்றி உட்கார்ந்து பேசி அதற்கான தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த மே மாதம் PKR தேர்தலில் தோல்வி அடைந்ததால் பொருளாதார அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேறிய டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி மீண்டும் அமைச்சர் பதவிக்கு திரும்புவார் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்திருந்த நிலையில் இனி பொருளாதார அமைச்சர் அலுவலகம் பக்கமே வரமாட்டேன் என்று டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். பொருளாதார அமைச்சர் அலுவலகத்தில் இருந்த தனது அனைத்து பொருட்களையும் காலி செய்து ரபிசி ரம்லி வெளியேறியுள்ளார். தாம் பணியாற்றிய பொருளாதாரத்துறை அமைச்சரவை ஊழியர்களுக்கும் தனது சிறப்பு அதிகாரிகளான அஸ்ராய் பஹாரி நசருடின், பெஞ்சமின் குவெக், ஜேம்ஸ் சாய், இஸ்மார்ட் துயம் ஹக்கிமி ஜம்ரி ஆகியோருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் பொருளாதாரத்துறை அமைச்சர் அலுவலகத்திற்கு தாம் வருவது இதுவே கடைசி முறை என்று ரபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். பொருளாதார அமைச்சின் சிறப்பு அதிகாரிகளான இந்த ஐவரும் தமக்காக தமது சொந்த வேலைகளில் இருந்து ராஜினாமா செய்து தம்முடன் பொருளாதார அமைச்சர் அலுவலகத்தில் சிறப்பு அதிகாரிகளாக பொறுப்பேற்றதாக ரபிசி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் உதவி தலைவரும் திரங்கானு மாநிலத்தின் முதல் அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஷம்சூரி முக்தார் தாம் வகித்து வந்த மாராங் தொகுதி தலைவர் பதவியை விட்டு விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மாராங் தொகுதியில் பாஸ் கட்சியை வளர்த்தெடுக்க தாம் போதுமான அளவு பணியாற்றி விட்டதாகவும் இனி பாஸ் கட்சியின் மாராங் தொகுதியை அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் தொகுதி தேர்தல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஷம்சூரி முக்தார் தனது மாராங் தொகுதியில் இருந்து விலகினாலும் பாஸ் கட்சியின் உதவி தலைவராக தொடர்வார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மாராங் பாஸ் கட்சியின் தொகுதி தலைவராக டத்தோ முகமது நூர் ஹம்சா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.